ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷத்தில் ரொம்ப கம்மியான செலவில் வீட்டிலையே எப்படி மாலை கட்டுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது டோட்டலாக ஃப்ரீ தாங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். மாலை கட்டுறதுக்கு இது மாதிரி நார் எடுத்துக்கோங்க. நார் எடுத்துட்டு எந்த அளவு ஹைட் மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நாரை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா மாலை மேலே ஹேங் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு மடிப்பு வச்சுட்டு அந்த மடிப்பை நூல் வச்சு நாட் போட்டு கட்டிக்கலாம். இந்த அளவு மடிப்பு இருந்தது அப்படின்னா ஹேங் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் காமிச்சிருக்க அளவுக்கு ஹைட்டில் நான் இப்போ மாலை கட்ட போகிறேன். இப்போ இந்த இடத்த இது மாதிரி மடிச்சுட்டு ஒரு நூல் வச்சு நூலோ இல்லை இன்னொரு நார் ஏதாவது எடுத்து கூட இந்த இடத்துல இது மாதிரி நாட் போட்டுக்கலாம். நாட்டை கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா இந்த நூலை வச்சு தான் நம்ம பூவெல்லாம் சுற்ற போகிறோம். நாட் லூஸாக இருந்தது அப்படின்னா பூ கலண்டு வந்துடும். அதனால் இந்த நாட்டை மட்டும் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா மாலை கட்டுறதுக்குன்னு வச்சுருக்கோம் இல்லையா நார், அதில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நனைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இது மாதிரி ஊக்கு வச்சுட்டு சின்ன சின்ன நாராக கிழிச்சு விட்டுக்கலாம். இது ஊக்கு வச்சு தான் பண்ணணுன்றது கிடையாது, நீங்கள் கை வச்சு கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக நான் இதில் ஊக்கு வச்சு பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி கிழிச்சு விட்டுக்கோங்க. நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே எப்பயும் ட்ரெடிஷ்னலாக மாலை கட்டுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மாதிரி நாரை பிரித்து விட்டுக்கோங்க. இந்த நாரையுமே நல்லா தண்ணி வச்சு நனைச்சிக்கலாம். அப்போ தான் பூ ரொம்ப பிரேக் ஆகாமல் நல்லா இந்த நாரோட நல்லா பைண்டாகி இருக்கும். அதுக்காக தான் இப்போது இந்த மாலை கட்டுறதுக்காக நான் இந்த அளவுக்கு சம்பங்கி பூ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கோழிக்கொண்டை பூ எடுத்துருக்கிறேன். வேரியஸ் கலர் காம்பினேஷன்ஸ்க்காக இந்த பூலாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது மாதிரியான க்ரீன் கலர் லீவ்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மூணுத்தையும் வச்சு தான் நான் இந்த பூ கட்ட போகிறேன். இதில் இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் சம்பங்கி பூ தான் பேஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அதோட கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுக்கணுன்றதுக்காக இந்த கோழிக்கொண்டை பூவையும் இந்த க்ரீன் கலர் லீவ்ஸையும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வச்சே எப்படி ஈஸியாக வீட்டில் மாலை கட்டுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஹேங் பண்ணுறதுக்குன்னு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஸ்பேஸு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நார் கிழிச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே உங்களை பார்த்துருக்கணும். இப்போ ஒரு சம்பங்கி பூவை எடுத்து நாருக்கும் நூலுக்கும் இடையில வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூவுக்கு மட்டும் 2 சுற்று சுற்றிட்டு ரைட் சைட் கையில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை சம்பங்கி பூவுக்கு மேலே இது மாதிரி விட்டுக்கணும். விட்டு கொஞ்சமாக இதை டைட் பண்ணிக்கோங்க. மொதல் பூ மட்டும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற பூவை வைக்கும்போது மொதல் பூ வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கும் நாருக்கும் நூலுக்கும் இடையில உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சம்பங்கி பூவோட காம்பு உங்களை பார்த்துருக்கணும். இப்போது அந்த க்ரீன் கலர் நூலை இது மாதிரி பூவுக்கு மேலே போட்டுட்டு அடியில் எடுத்து இது மாதிரி பூவுக்கு மேலே வச்சுக்கணும். வச்ச உடனே லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய பெருவிரல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நாரை இது மாதிரி ஒரு சுற்றிக்கலாம். இதுதான் மாலை கட்டுறதுக்கு பேசிக்கான மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த வகையான மாலையுமே நீங்கள் ஈஸியாக கட்டிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பூவை வச்சுட்டு இது மாதிரி நூலை மேல் வழியாக சுற்றிட்டு கொஞ்சமாக டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணதுக்கப்புறமா நூலை இது மாதிரி பூவுக்கு மேலே எடுத்து விட்டுற வேண்டியது தான். பெருவிரல் எடுத்துட்டு நாரை ஒரு சுற்றிக்க வேண்டியது தான். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விதமான பூ வேணும் அப்படின்னாலும் அதை காம்பினேஷனாக வச்சு நீங்கள் அழகாக மாலை கட்டிடலாம். இந்த மெத்தட் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை கட்ட முடியும். 10 நிமிஷத்துக்குள்ளேயே நான் இப்போ ஷோ பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த மாலை நான் கட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக சம்பங்கி வரிசையாக வந்துட்டுருக்குது. டவுட் இருக்கிறவங்க இதை நல்லா பார்த்துக்கோங்க.
இந்த காம்பினேஷன் எல்லாமே உங்களோட ஓன் க்ரியேட்டிவ் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சம்பங்கிப்பூ இந்த அளவுக்கு கட்டியாச்சு. அதுக்கப்புறமா வேறு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கோழிக்கொண்ட பூவை எடுத்து வைக்கிறேன். இந்த பூவையும் அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அதோட காம்பை இது மாதிரி வச்சுட்டு நூலை மேல் வழியாக எடுத்து விட்டுக்க வேண்டியது தான். இதை கொஞ்சம் நூல் மட்டும் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க. இதில் காம்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் அடுத்த பூ வைக்கிற வரைக்கும் மொதல் பூவை டைட்டாக பிடிச்சிக்கலாம். பூ வைக்கும்போது அந்த பூவோட காம்பு உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் பூ எதை பேஸ் பண்ணி மேலே ஏறிக்கிட்டே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கையில் நம்ம நார் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நாரை பேஸ் பண்ணி தான் பூ வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட்டு நூலை ஒரு டைட் பண்ணிவிட்டு மேல் வழியாக எடுத்துட்டு பெருவிரலை வச்சு ஒரு சுற்று சுற்றணும். அந்த சுற்றலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேலே பூ ஏறவே ஏறாது. பூ ஒரே ஸ்டேஜ்லேயே இருந்துகிட்டே இருக்கும். மாலை ஹைட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால லைட்டாக ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பூவை வச்சு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது கோழிக்கொண்ட பூ நான் ஒரு சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக க்ரீன் கலர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லீவ்ஸை இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். லீவ்ஸ் வந்து உங்களுக்கு அன்ஷேப்பாக தான் இருக்கும். அதனால் ஒரி பண்ண வேண்டியதில்லை. வச்சதுக்கு அப்புறமா ஒரு சுற்று கட்டி முடித்ததுக்கப்புறமா அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு காம்பு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் க்ரீன் கலர் லீவ்ஸோட சென்டர்லேயே நம்ம சுற்றிட்டு நூலை இது மாதிரி மேல் வழியாக எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரெட் கலர் வச்சா நல்லாயிருக்கும் போல் இருக்குது. ஸோ தட் நான் இதில் கோழிக்கொண்ட பூவை வச்சே அடுத்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். முக்கியமான விஷயம், இப்போ நான் கட்டிகிட்ருக்கிறது மாலையோட ஒரு சைடு மட்டும்தான். இந்த ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடு கட்ட வேண்டியது இருக்கும். அது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது கோழிக்கொண்டையோட ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சம்பங்கி பூவை நான் சொன்ன அதே மெத்தட்லேயே வச்சு கட்டிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு மாலை நல்லா ஹைட்டாக கட்டியாச்சு. முடிக்க போகிற இந்த ஸ்டேஜில் இது மாதிரி 2 தடவை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இப்போ கீழே இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுடலாம். எதனால் அப்படின்னா, இன்னொரு ஒரு சைடு மாலை கட்டுவோம் இல்லையா, அதையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். நூலை கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இந்த நூல் வச்சு தான் நம்ம மாலை கட்டிகிட்ருக்கோம். அதனால் இந்த நூல் நல்லா டைட்டாக இருக்கணும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுற முடிச்சையும் கடைசியாக இருக்கக்கூடிய முடிச்சையுமே நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். இப்போது மாலையோட ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி இப்போ இன்னொரு சைடு ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி நார் எடுத்துகிட்டு ஹைட்டு மட்டும் வச்சு பார்த்துக்கோங்க. ஹேங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். 2 ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நாரை எடுத்துக்கிட்டு ஹேங் பண்ணுற இடத்துல இது மாதிரி பிடிச்சு நூல் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட்டை நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே சம்பங்கி பூ வச்சு கட்டிக்கலாம். சம்பங்கி பூ, அதுக்கப்புறம் கோழிக்கொண்ட பூ, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் லீவ்ஸு, அகெயின் கோழிக்கொண்ட பூ, அதுக்கப்புறம் ஒரு சம்பங்கி பூ வச்சு இன்னொரு ஒரு சைடு, அதாவது மாலையோட இன்னொரு ஒரு சைடையும் கட்டி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாலையோட 2 சைடையுமே கட்டி முடிச்சாச்சு. கீழ்ப்பகுதியில் இந்த அளவுக்கு ஒரே மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கலாம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே மிச்சமாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸில் நூல் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். கீழே மிச்சமாக இருக்கக்கூடிய இந்த நார் பகுதியை சேர்த்து ஒரே நார் பகுதியாக எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த மாலைக்கான செண்டை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க.
கீழே தனித்தனியாக இருந்துச்சு இல்லையா, அந்த நார் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரே நாராக வச்சு அடுத்த பூவை வச்சு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ கோழிக்கொண்ட பூ வச்சு ரெட் கலரில் கீழே செண்டு கட்டுறேன். இதே மாதிரியே கண்டினியூஸாக கோழிக்கொண்ட பூ, அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் லீவ்ஸ் வச்சு கட்டியிருக்கேன். லாஸ்ட்டாக சம்பங்கி பூ வச்சு இந்த மாலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது கம்ப்ளீட் பண்ணுற இடத்துல எப்பயும் போலவே நல்லா நாட்டை டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ செண்டு பார்த்திங்கன்னா கோழிக்கொண்ட பூ, க்ரீன் கலர் லீவ்ஸு, ஒயிட் கலரில் சம்பங்கி அப்படின்னு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். போட்டு முடித்ததுக்கப்புறமா கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நார், நூல் அது ரெண்டையுமே ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் வீட்டிலையே அழகான மாலை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.